ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதன்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். சரி, 2 நாள் 2 வித்தியாசப்பட்ட காரியங்களை தியானிச்சோம். இருதயத்தில் ஒரு தீர்மானம், தனியாக உட்கார்ந்து நம்முடைய இருதயத்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு தீர்மானம். 2வது நாள் என்ன தியானிச்சோம்னா, எடுத்த தீர்மானத்தில் வேண்டான்னு சொல்ல பழகணும். அப்போது ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். 3வது காரியமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த 2வது அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்குன்னா, நேபுகார் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வருது. அப்போ நேபுகார் நேச்சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சொப்பனத்தையும் சொல்லணும், அதோடைய அர்த்தத்தையும் சொல்லணும். அங்கே இருக்கிற யாராலையும் என்ன செய்ய முடியலை அப்படின்னா, அந்த சொப்பனத்தை என்ன செய்ய முடியலைன்னா ராஜாவுக்கு வெளிப்படுத்த முடியலை. அப்போது அவங்க அங்கே என்ன நடக்கு அப்படின்னா, சொப்பனத்தை சொல்ல முடியாதனால அங்கே ராஜாவுக்கு இந்த 10வது வசனத்தில் வாசிக்கும் போது அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். ராஜா கேட்கும்படி காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியனிடத்தினாலாவது ஜோசியனிடத்தினாலாவது கல்தையனிடத்தினாலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாக இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே ராஜாவுடைய இந்த சொப்பனத்தை வெளிப்படுத்துறதுக்கு இந்த உலகத்திலேயே ஆள் கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போது தானியேல் போய் தவணை கேட்குறான். தானியேல் ராஜாவே, நாங்கள் அழிக்கப்படாதபடிக்கு இந்த ஞான திருஷ்டிக்காரங்களாம் அழிக்கப்பட்டக்கூடாது, கொலை செய்யப்பட்டக்கூடாதுன்னு ஒரு தவணை கேட்குற தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் தானியேலுக்கு காரியத்தை வெளிப்படுத்தினார். சொப்பனம் என்ன, சொப்பனத்துடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நம்ம எப்படிப்பட்ட மனுஷர்களாக இருந்தால் நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத தெய்வீகமான காரியங்களை செய்கிறவர்களாக நீங்கள் மாறணும். என்னோட பிரசங்கமே, என்னோட டிவோஷனே அதுதான். என்ன அப்படின்னா, தானியேல் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தான்னா, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து தேவ சமூகத்தில் தேவ ரகசியங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா, அடுத்த நிலை ஆசீர்வாதத்தை பார்த்த ஒரு வாழ்க்கையாக மாறணும் அப்படின்னா தேவ ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். தேவ ரகசியம் பெரிய மறைபொருள்லாம் கிடையாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செய்ய போகிறத நான் மறைப்பேனோ அப்படின்னு கேட்டார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு உள்ளதான் வாசம் பண்ணுறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. அப்போ நமக்குள்ள வாசம் பண்ணுற ஆண்டவர் நமக்கும் அவருக்கும் நடுவில் சீக்கிரசியை மெயின்டைன் பண்ணுவாரா அப்படின்னா கிடையாது. சில காரியங்கள் பைபிளில் ஆண்டவர் மறைச்சாரே தவிர, உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய பர்சனல் லைஃப்பை, உங்களுடைய காரியங்கள் உங்கள் கூட பேசுகிறவர் தான் நம்முடைய பரிசுத்த ஆவியன். நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும், நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன்னு உங்களை அனுப்புவேன், அவர் உங்களை எல்லா சகல பாதைகளிலும் நல்ல ஆலோசனைகளை தந்து உங்களை நடத்துவார்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கை குறித்த சீக்கிரசியை மெயின்டைன் பண்ணுகிற ஆவியானவர் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை குறித்த காரியங்களை வெளிப்படுத்துகிற தெய்வம். தானியேல் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி மன்றாடி, ஆண்டவரே யாராலுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் காரியத்தை வெளிப்படுத்தினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தெய்வம் அவர். அப்போ தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மனுஷர்களாக நம்ம இருந்துடக்கூடாது. அந்த ஜோசியர்கள் ஏன் உலகத்திலே யாராலும் முடியாது ஏன் சொன்னாங்கன்னா, ஏன்னா இவங்களை போல தான் அவங்களும் இருக்க போகிறாங்க. இந்த ஜோசியக்காரர்களை போல, இந்த ஞான திருஷ்டிக்காரர்களை போல தான், இந்த கல்தேயர்களை போல தான் மற்றவர்களும் இருக்க போகிறாங்க, மற்றவர்களும் இதை தான் செய்ய போகிறாங்க, அதனால் இது கிடைக்காது. ஆனால் தானியேல் அப்படிப்பட்டவன் கிடையாது. தானியேல் வேற ஒருத்தன், இந்த உலகத்தில் இல்லாத ஒரு தெய்வத்தை வணங்குறவன் இல்லையா. நாமளும் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு தேவனை தான் ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். அப்போ அவர் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கிற நாம எல்லா மனுஷங்களை போலவும் நம்ம இருக்கக்கூடாது. தானியேல் எப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு லைஃப் வாழ்ந்தாலும் அதை மாதிரி ஸ்பெஷலாக இருக்கணும். நம்மளை பார்த்தாலே மதிக்கத்தக்க ஒரு மனிதர்களாக நம்ம மாறணும். அதுக்கு என்ன வேணும்னா, தேவ சமூகத்தில் ஜெபம். தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணான். வானத்துக்கு நேராக தன்னுடைய பலகணிகள் திறந்திருக்க 3 வேளையும் ஜெபிச்சான். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரனா நீங்கள் இருந்தீங்கன்னா, காரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு கர்த்தர். அது உங்களுடைய வேலை காரியமாக இருக்கலாம், உங்கள் குடும்ப காரியமாக இருக்கலாம், உங்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கலாம், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதுவாக இருந்தாலும் இதை வெளிப்படுத்துகிற ஒரு கர்த்தர். அதை மாத்திரம் மறந்துடாதீங்க. இந்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் மற்றவங்கள மாதிரி வாழ மாட்டீங்க. ஒரு வேறு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இந்த வேறு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை தான் தம்முடைய ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனம்
ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசம் பண்ணும். மற்றவங்கள மாதிரியே அவன் இருக்க மாட்டான். அந்த கல்தேற மாதிரி இவன் இருக்க மாட்டான். அந்த ஞான திருஷ்டிக்கார மாதிரி இந்த தானியேல் கிடையாது. அந்த ஜோசியனை மாதிரி இந்த தானியேல் கிடையாது. அதுதாங்க நமக்கு ஆசீர்வாதம். தனிப்படுத்தப்பட்ட ஸ்பெஷலான ஒரு லைஃப்பை வாழணும்னா நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். காரியங்களை வெளிப்படுத்த போகிறார். தேவ சமூகத்தில் காத்துருங்க. நீங்கள் சாதாரண மனுஷங்களாக இருக்க மாட்டீங்க, ஸ்பெஷலான மனுஷங்களாக இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.